Hi, hello, welcome to Parallel Twins. So, இன்னைக்கு வந்து ரெண்டு பேரும் வந்து கிளம்பியாச்சு. ஸோ எங்கே போகிறோம் அப்படின்னா வந்து தனுஷ்கோடி. ஸோ தனுஷ்கோடி வந்து போகிறோம். ஸோ எங்கள் ப்ரோ வந்து காலையிலே வந்து கடன்னு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டார். நான் எழுந்துறதுக்கு முன்னாடி எத்தனை மணிக்கு எழுந்தீங்க? 4:15 எழுந்திருக்காரு. நான் 4:45 எழுந்தேன். ஸோ டைம் வந்து இப்போ 5 ஆகிடுச்சு. ஸோ கடன்னு நாங்கள் ரெண்டு பேரும் அப்படியே கிளம்ப வேண்டி தான். கூகுளில் வந்து 6 மணிக்கு சன்ரைஸ் காட்டியிருக்கேன். ஸோ நான் மோட்டோ விளாகிங்கில் பேலன்ஸை கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி என்ன பிளான்னா ராமேஸ்வரம்லேருந்து தனுஷ்கோடி போகிறோங்க. ஸோ தனுஷ்கோடி போயிட்டு சன்ரைஸ் பார்த்துட்டு கிளம்ப வேண்டியதான். நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே பாதி எனர்ஜி ட்ரைன் ஆகிடும். பட் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா பிரச்சனை கிடையாது. ஸ்டார்ட் ஆகிடுற தலைவரே. சன்ரைஸ் முடிஞ்சதுக்கப்புறம் போகிற மாதிரி ஆகிட போகுது. Quadrillion times later. ஸோ ரூம்லேருந்து வண்டி எடுத்தாச்சு. எவ்வளோ நேரம் அடிக்கிறதுங்க? லெஃப்ட் சைடு கால் ரைட்டு சைடு கால் மாற்றி மாற்றி அடிக்கிறேன். யார் சாமி இவர்? ஸோ தனுஷ்கோடி பார்த்தீங்கன்னா எனக்கு நாங்கள் ரூம் போட்ட இடத்துலேருந்து இன்னும் ஒரு 22 கிலோமீட்டர் கிட்ட இருக்குது. அண்ணா தனுஷ்கோடி எப்படின்னா ஸ்ட்ரெயிட்டா? தனுஷ்கோடி ஸ்ட்ரெயிட்டு போய் ரைட்டா? சரிண்ணா. கூகுள் மாதாஜியை நம்ப விரும்பலைங்க. சன்ரைஸ்க்கு போனோம், அதனால் கூகுள் மாதாஜியை நம்ம ஆஃப் பண்ணி வச்சாச்சு. ஏன்னா லாஸ்ட்டு 2 நாளுமே பார்த்தீங்கன்னா என்ன இது இப்படி இடிக்குது, இடிக்குதுங்க பயங்கரமாக. ஸோ லாஸ்ட் 2 நாளாக என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா கூகுள் மாதாஜியை நம்பி நிறைய கிலோமீட்டர் வந்து நாங்கள் ரொம்ப ஒஸ்ட்டான ரோட்ஸ்லலாம் வண்டி ஓட்டினோம். ஸோ அதனால் திரும்பவும் அப்படி ஓட்ட விரும்பலை. 6 மணிக்கு தான் இருப்பாங்களா? சரி, என்ன இப்படி சொல்லிட்டீங்க? இப்படி ஒரு கேரக்டர் இருக்கிறதே என்கிட்ட சொல்லவே இல்லையே. ஏன்னா இப்போ நம்ம முன்னாடி வந்து நிற்போம், இதுக்கப்புறம் வண்டி பறந்து வரும், இடமே இருக்காது. நிஜமா 6 மணிக்கு தானா? நிஜமா 6 மணிக்கு தானா? வச்சுச்சோ விட்டா போதும், சின்ராஸை கையில் பிடிக்க முடியாதுன்ற மாதிரி மறக்க ஆரம்பிச்சிட்டோம். பொறுமையாடா, விழுந்து போறீங்க என் மேலே. ஓகே, லாஸ்ட்டு 20 கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கப்புறமேட்டு எதுவும் வீடு அந்த மாதிரிலாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் குதிரை. எப்போ அப்படி நல்ல வேலை ரைடிங் ஜாக்கெட்லாம் போட்டேன், சரியான கூலிங்காக இருக்குது. 15 கிலோமீட்டர் தனுஷ்கோடி இன்னும். எல்லாம் அச்சு பட்டையை கிளப்பிட்டு செம வேகமாக போயிட்டுருக்காங்க. விட்டா போதுண்டான்ட்டு எல்லாம் பாதி பேர் பறந்துட்டாங்க. ஒரே ஸ்ட்ரெயிட்டு போலுங்க. எனக்கு அந்த லாஸ்ட் வரைக்கும் தெரியுது. உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுன்றது எனக்கு ஐடியா இல்லை. என் கண்ணுக்கு தெரியுறதுக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து பைக்கர்ஸ் கூட்டம் தாங்க இருக்குது. ஸோ நம்ம தான் தீபாவளி சரி எல்லாம் வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு பைக்கில் வந்தால் நம்மளை விட அதிகமாக இங்கே எல்லாம் பைக்கில் வந்திருக்காங்க. ஸோ தனுஷ்கோடி வந்து ஓரளவு பயங்கரமாக இருக்கும்னு சொன்னாங்க. ஆனால் உண்மையிலே நல்லா இருக்குங்க இந்த மாதிரி ரோட்ஸில் ஓட்ட. ஸோ சன்ரைஸ் வந்து நம்ம இன்றைக்கி பார்ப்போமான்னு சுத்தமாக எனக்கு ஐடியா கிடையாது. ஏன்னா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா வந்து மேகம் வந்துருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி சன்ரைஸ் வந்து இங்கே பார்க்கறது ரொம்ப கஷ்டம்தான். தனுஷ்கோடி சன்ரைஸ் பார்க்கணுன்னு வேண்டிக்கிறேன். பார்ப்போம். உண்மையிலே சன்ரைஸ் பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து நான் சன்ரைஸ்க்காக தான் வந்து இவ்வளோ காலைல எழுந்தேன். நைட்டு வீடியோலாம் கொஞ்சம் எடிட் பண்ணிட்டு ஸோ படுக்க மணி வந்து ஒரு 12:30 ஆகிடுச்சு. ஸோ அதனால் பார்ப்போம். ஸோ ஓகேங்க, நம்ம அப்படியே ஒரு 360 ஷாட் போயிட்டு வருவோமா? Business here, but since my friends are here, I just came to kick it. But really, I would rather be at home all by
myself, not in this room with people who don't even care about my well-being. I don't dance, don't ask, I don't need a boyfriend, so you can't go back. Please enjoy your party, I'll be here somewhere in the corner under clouds of marijuana with this boy who's hopping, I can hardly hear. Over this music I don't listen to, and I don't wanna get with you, so tell my friends that I'll be over here. பயங்கர சூப்பராக இருக்குங்க. நான் ஆக்சுவலாக வந்து இவ்வளோ இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பட் ஆனால் நான் எதிர்பார்த்ததை விட பயங்கரமாக இருக்குது. ஏன்னா நான் இந்த மாதிரி ஆக்சுவலாக இன்னும் எக்ஸ்ப்ளோர் ஸ்டார்ட் பண்ணல. ஆக்சுவலாக இது என்ன நம்ம புதுசு இப்போ மோட்டோ விளாகிங். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க ஃபீலிங்லாம். சன்ரைஸ் வந்து நம்ம இந்த தனுஷ்கோடியில் பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா வந்து ஆல்ரெடி தம்பி வேணாண்டா, இந்த ஆடு நாய் தாங்க கொஞ்சம் பயமுறுத்துதே நம்மளை. ஸோ தென் சன்ரைஸ் வந்து இருக்காதுங்க, ஏன்னா பயங்கரமான ஒரு க்ளவுட் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு மழை பெஞ்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ ஆக்சுவலாக மழை பெஞ்சால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம சன்ரைஸ் பார்க்கல. ஸோ கடலோட அந்த ஒரு பியூட்டியை பார்க்கலாம். அதாவது இந்த மழை என்னது இது, ஸோ இந்த ஷீயோட பியூட்டி வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே கல்லுலாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இந்த கல் மேலே வந்து நூலில் வந்து, அதாவது கயிறு, இந்த நல்லா திக்னஸான ஒரு 1.5 இன்ச்சு ஒன்று இன்ச்சு திக்கயிறில் வந்து ஃபுல்லாக கட்டியிருக்காங்க. அதாவது அலை வந்து கல் வந்து பேத்துட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு கனெக்டிவிட்டி மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்த அளவுக்கு யோசிச்சு பண்ணியிருக்காங்க. பட் கடலோட வேகம் வந்து எவ்வளோ பெரிய இதையும் வந்து அடித்து உடச்சிட்டு போயிடும். ஸோ கடலோட பவர் வந்து அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ கிளம்பும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம கூட வந்து அப்படியே படையாக கிளம்பியிருப்பாங்க. இப்போ பாருங்கள், நம்ம மட்டும்தான் இருக்கோம். முன்னாடி யாரும் இல்லை, பின்னாடி யாரும் இல்லை. ஆக்சுவலாக எனக்கு நைட் வரணும்னு ஆசை, அந்த சவுண்டெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கணுன்ட்டு. ஏன்னா நான் வந்து சென்னையில் நிறைய பீச் வந்து எப்படி இருக்குன்னு நான் நோட் பண்ணியிருக்கேன், அந்த சவுண்டு இதெல்லாம். ஸோ இங்கே 2 சைடும் இருக்கும்போது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல. நம்மளோட லாஸ்ட் வீடியோ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேர். ஸோ நைட்லேயே தான் வந்து நம்ம பாம்பன் பாலம்லாம் வந்து ஆக்சுவலாக க்ராஸ் பண்ணோம். ஸோ வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக இந்த தனுஷ்கோடி வீடியோவுக்கு அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நான் பாம்பன் பாலம் போடுறேன். ஆக்சுவலாக நானும் இன்னும் பார்த்ததே கிடையாது. நான் வீடியோஸில் நிறைய பார்த்துருக்கேன். ஸோ லைவாக வந்து நான் ஃபஸ்ட் டைமாக பார்க்க போகிறேன். ஸோ அது இல்லாமல் எனக்கு அதில் ட்ரெயின் வரணுன்னு ஒரு ஆசை இருக்குது. ஸோ ட்ரெயின் வரும்போது நம்ம பார்த்தோன்னா இன்ஸ்டாவில் ரீல்ஸ் கண்டிப்பாக போடுவேன். ஏன்னா வந்து நிறைய ரீல்ஸ் அந்த மாதிரி பார்த்துருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். அதாவது அந்த பாம்பன் பாலம், அந்த ட்ரெயின், அவங்க ட்ராவல் பண்ணுறது, ஸோ அது பயங்கரமாக இருக்கும். ஸோ அதனால் எனக்கு அது இருந்தால் நல்லாயிருக்கும்ன்ட்டு ஃபீல் ஆகுது. பட் ஃபார்ச்சுனேட்லி அது நடந்தால் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நிறைய பேர் நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்மளும் நிற்போமா? ஸோ வேணா நம்ம வரும்போது வந்து ஸ்டாப் பண்ணுவோம். நம்ம சன்ரைஸை ஃபஸ்ட்டு போய் பார்ப்போம் இப்போ. ஸோ வந்து இங்கேருந்து தான் வந்து அவங்களோட ஃபிஷிங் ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கேருந்து ஆரம்பித்து உள்ள டீப் சீ வரைக்கும் போகிறாங்க. எப்போ அப்படி கடல் அலை இங்கேருந்து ஆக்சுவலாக நல்லா தெரியுது, பயங்கரமாக தெரியுது. ஸோ கேமராவில் தெரியுதான்னு தெரில. இங்கெல்லாம் சாஃப்டாக இருக்குது, பட் அந்த எண்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. ஸோ இங்கெல்லாம் வந்து நைட்டு வந்து தண்ணி வந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக பயங்கர தண்ணியாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக ஆனால் மழை கிடையாது, ஏன்னா மழை வரவே இல்லைன்னு சொன்னாங்க. நான் இங்கே ஒருத்தர் கேட்டேன். ஸோ தண்ணி தான்ப்பா அது, உனக்கு அலை வந்து நைட் டைமில் ஹெவியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஓ மை காட், சூப்பராக இருக்குங்க. ஆக்சுவலாக இந்த டைம் 360 ஷாட் எடுத்திருந்தால் பயங்கர சூப்பராக இருந்திருக்கும். நான் கண்டிப்பாக போகும்போது எடுத்துடுவேங்க. இங்கேருந்து ஸ்ரீலங்கா நமக்கு ரொம்ப கிட்ட இருக்குது. ஸோ ஸ்ரீலங்கா போனால் நிறைய பழைய பைக் கார் பார்ட்ஸ்லாம் அங்கே நிறைய கிடைக்குமா. ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயம் அங்கே அதுதான். இவங்கெல்லாம் வந்து நம்ம கூட கிளம்புனவங்க. ஸோ எல்லாருமே வந்துட்டாங்க. நம்ம இப்போ தான் வந்து வந்திருக்கோம் இங்கே. வண்டியை சென்டர் ஸ்டாண்ட் பண்ணோம். ஸோ இங்கே சேஃபாக தான் நிறுத்தணும். ஓகே, கிளம்பலாம். ஒன்று கொண்டு போகணுமா?
இங்கேருந்து கிளம்பியாச்சுங்க தனுஷ்கோடியிலேருந்து. பட் வழியில் பார்த்தா இதை நான் பார்த்தேன். சரி ஓகே நின்று வீடியோ எடுப்போம் நம்ம அப்படி சொல்லிட்டு. இந்த கயிறு எங்கே வரைக்கும் போகுது தெரியுதுங்களா? ஸோ இதில் வந்து அவங்க மீன் பிடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது வலை மாதிரி போட்டு. அவங்க ஏதோ பாட்டு பாடுறாங்க, நம்ம கிட்ட போய் கேட்போமா? இந்த வலைக்கு பேர் என்னன்னா தெரிலையா? ஆஹா, அவங்க பிஸியாக இருக்காங்க. ஸோ இவங்க வந்து டே டு டே லைஃப் இதுதான் போல். ஸோ பயங்கர லெக் பவர் இருக்குங்க இதெல்லாம். யோசிச்சு பாருங்கள், அவ்வளோ தண்ணியோட ஃபோர்ஸில் அப்படியே வந்து இது ஃபுல்லாக இழுக்கணும் போல். சரி இது இழுக்கட்டும், நம்ம அப்புறம் வீடியோ எடுப்போம். சரி இன்னும் எவ்வளோ நேரம் இழுப்பாங்கன்னு தெரிலங்க. ஆக்சுவலாக அவர் கேட்க போனார், வராரு தலைவர். என்னவாண்ணா? 2 மணி நேரம் ஆகும். 2 மணி நேரமா? ஐயோ. ஸோ அப்போ நம்ம நடைய கட்டலாம். ஸோ இன்னும் 2 hours ஆகுங்களாம். ஆனால் அவர் உள்ள ஸ்கியூபா டைவிங் மாதிரி பண்ணிருக்காரு. எவ்வளோ நேரம் பண்ணுவாங்க? மூச்சு எடுக்காது? அது அவங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். அதுதான் அந்த கிளாஸ் போட்டுருக்காங்க. ஆனால் மூச்சு வாங்கும்ல அவங்களுக்கு. அப்போ வந்துடுவாங்க. அது இன்னைக்கு தான் பண்ணியிருப்பாங்க. என்ன பண்ணியிருப்பாங்க? ஏய் இப்போ ஆள் மாறுறாங்கண்ணா. அங்கே பாருங்கண்ணா, ஒருத்தர் இவ்வளோ அங்கே நின்று பார்த்துட்டு இருந்தாரு அவரு. அதிகமாக போயிட்டாங்க. பயமாகுது தண்ணியில் கால் வைக்கிறதுக்கு. இல்லை அவர் நடந்து போகிறாரு பாருங்க. அதுக்கும் ஒரு தைரியம் வேணும்ல. ஏ ஆமாம் கரெக்டு தான். நான் தண்ணி பார்த்து சவுண்டு வந்தாலே அலறுவேன். அந்த இடத்த பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கான். கரெக்டு நடக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க அப்படியே இழுத்துட்டு அந்த சைடு கரை சைடு போயிடுவாங்க போல. சரி ஓகே நம்ம கிளம்பலாம்ண்ணா, நமக்கு அப்புறம் டைம் ஆகிடும். ஓகே லெட்ஸ் மூவ். 2 மணி நேரம்லாம் வெயிட் பண்ண முடியாதுங்க, கண்டிப்பாக கஷ்டம். ஸோ இங்கே ஒருத்தர் ஸ்விம் பண்ணிகிட்ருக்காரு, அங்கே ஒருத்தர் பண்ணுறாருங்க ரொம்ப தூரம். அது தெரியுமா? கண்டிப்பாக கேமராவில் தெரியாது. ஏன்னா எனக்கே சின்னோண்டு தான் தெரியுது. ஸோ எனக்கே ரொம்ப சின்னதாக தான் தெரியுது. நான் வேறு சின்னோண்டுன்றேன். ஸோ ரொம்ப சின்னதாக தெரியுது. ஸோ இதுக்கப்புறம்லாம் வெயிட் பண்ண முடியாது. ஸோ அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். ஸோ அதை தெரியுறாரு பாருங்க அவரு. தெரியுறாங்களா? ஸோ இதோ போதுங்க வலை, அது பாட்டு போயிட்டே இருக்கு வலை பெருசாக. நமக்கு இதுக்கு மேலெல்லாம் டைம் கிடையாது. ஆனால் ஒரு 10-15 மினிட்ஸ் வெயிட் பண்ணி வேணால் பார்க்கலாம். ஓகேங்க, நம்ம வேலையை பார்த்துட்டு போகலாம். ஸோ அவங்க ஒர்க்கை பார்க்குறாங்க. நமக்கு தான் எந்த வேலையும் இல்லை, வண்டி ஓட்டிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஸோ தே ஹேவ் சம் ஒர்க்ஸ் டு கண்டினியூ. ஸோ நம்மளை வேடிக்கை பார்த்துட்டு அவங்களும் அப்படியே நின்றுட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரம். ஸோ நம்ம கிளம்புவோங்க. நமக்கு இதுக்கப்புறம் பெருசாக எதுவும் வேலை கிடையாது. அவங்களுக்காவது இந்த வேலைன்னு ஒன்று இருக்குது. ஸோ நமக்கு வண்டி ஓட்டுறதை தவிர அது ஒரு பெருசாக வேலை கிடையாது. ஸோ நம்ம அப்படியே வண்டி ஓட்டிகிட்டு போவோம். உண்மையிலே தனுஷ்கோடி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னு எனக்கு சத்தியமாக தெரில. ஸோ இங்கே நிறைய பேர் வந்து குளிச்சுட்டு போகிறாங்க. பட் என்ன ரீசன் தான் எனக்கு சுத்தமாக ஐடியா கிடையாதுங்க. அதுவும் நிறைய நார்த் இண்டியன்ஸ் பார்த்திங்கன்னா வந்திருந்தாங்க இங்கே. ஸோ வந்து அவங்க அங்கே குளிச்சுட்டுலாம் போகிறாங்க. ஸோ அது என்ன ரிச்சுவல்ஸா என்ன இதுன்னு எனக்கு தெரியல. உண்மையிலே இந்த இடம் சூப்பராக இருக்குது. ஸோ தனுஷ்கோடி விட்டு போகிறோங்க. ஸோ இதை நினச்சா தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் ஓகே. பட் நம்ம எப்படியும் ஆல் ஓவர் இந்தியா ரைடு, அதாவது தமிழ்நாடு ரைட் பண்ணும்போது கண்டிப்பாக தனுஷ்கோடியும் வருவோம். ஸோ அப்போ வந்து ஸ்கூட்டரில் வரவங்க அடுத்த வாட்டி தனுஷ்கோடி வரும்போது நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு ட்ரிப்பில் இருப்போம். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட லாம்ப்ரட்டா வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ அவரு கூட தான் வந்து நம்ம நெக்ஸ்ட் ரைடு வந்து கண்டினியூ பண்ண போகிறோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு தனுஷ்கோடி வந்தாலும் சரி, ராமேஸ்வரம் வந்தாலும் சரி, ஸோ அவரு கூட தான் வரும். ஸோ ஆல் ஓவர் தமிழ்நாடு ட்ரிப் எப்போடா அப்படின்னு கேட்டிங்கன்னா மேபி நெக்ஸ்ட் இயரில் பண்ணிவிடுவாங்க. இன்னும் மேபி இன்னும் 2 months இருக்கா.
ஸோ 2 monthsல வந்து பண்ணிவிடுவேன், கண்டிப்பாக பண்ணிவிடுவேன். ஸோ ரூட்ஸ்லாம் டிசைட் பண்ணணும். ஸோ நிறைய ஒர்க் இருக்குது. ஸோ அதெல்லாம் தாண்டி என் வண்டி ஆக்சுவலாக இன்னும் ரெடியே ஆகலை. இன்னும் சேகர நகரில் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ ஸ்பேர்ஸ் வந்து அவுட் சோர்ஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப டிலே ஆகிட்டுருக்கு. ஸோ வீடியோ பார்க்குற யாருக்காவது வந்து உங்கள் நியர்பை ஏரியாவில் ஸோ அந்த மாதிரி லாம்பரட்டா பார்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்குது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சால் கீழே கண்டிப்பாக உங்கள் இன்ஸ்டா ஐடி கீழே டேக் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன் கண்டிப்பாக. ஏன்னா எனக்கு வந்து கண்டிப்பாக ஸ்பேர்ஸ் வந்து நிறைய தேவைப்படுது. ஸோ கொஞ்சம் பேசிக் ஸ்பேர்ஸ்லாம் கிடச்சிச்சுங்க. அதாவது வேர் அண்ட் டேர் ஸ்பேர்ஸ்லாம் கிடச்சிச்சு. ஸோ மேஜர் ஸ்பேர்ஸ் அதாவது இன்ஜின்குள்ளே வர ஸ்பேர் அதெல்லாம் நிறைய விஷயம் கிடைக்கல. அப்படியே தேடிக்கிட்டே தான் இருக்கேன். பட் எனக்கு என்னென்னா ஒரிஜினல் ஸ்பேர் தர்றதுனால கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா நம்ம தமிழ்நாடு ரைடுன்னும் போது நம்ம லோக்கல் ஸ்பேர்ஸ் வந்து போட்டோன்னா லைஃப் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஸோ ரிஸ்க்கும் கூட. ஸோ அதனால் அந்த மாதிரி தேடிட்டுருக்கேன் நான். பார்ப்போங்க, சீக்கிரமாக வந்து ஒரு தமிழ்நாடு ரைடு வந்து பண்ணுறோம். ஸோ அதுவும் கண்டிப்பாக லாம்பரட்டாவில் தான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். என்ன நான் காட்டுறீங்க, ஏதோ கை காட்டுறாரு. ஸோ நம்ம தனுஷ்கோடிக்குள்ளே வந்து இந்த சுனாமியில் ஃபுல்லாக நாசமாயிடுச்சுல இந்த சர்ச்சு. புயலா எந்த வருஷம்னா தெரியல, அது டீட்டெயில் கரெக்டாக தெரியல. 1960 அது போல். ஓ, இது கூட வந்து ஒரு ட்ரெயினே காலி பாம்பன் பிரிட்ஜில். ஹேய், தண்ணி எடுக்கிறாங்களா? தண்ணி எடுக்கிறாங்கண்ணா? தண்ணி இப்படி தான் எடுப்பாங்க இங்கே. ஓஹோ, அவர் வச்சுருக்க கயிறு 5 அடி கூட இல்லையே. அவ்வளோதான், இங்கே தான் வரும் தண்ணி. இது உப்பு தண்ணியா? நல்ல தண்ணி தான். நல்ல தண்ணியா? என்னண்ணா இது? நம்ம மெரினா பீச்சில் எனக்கு தெரிஞ்சு எடுத்துருக்குறாங்க. ஓஹோ, இந்த மாதிரி ஊற்று மாதிரி பட்டு கையில் தோண்டி எடுத்துருக்குறாங்க எனக்கு தெரிஞ்சு. ஆமாண்ணா, இது ரொம்ப பழசு தான் நினைக்கிறேன் சர்ச்சு. ஏன்னா அந்த சின்ன சின்ன செங்கல்லாம் ரொம்ப பழைய டைமில் தான் யூஸ் பண்ணாங்க. ஸோ சர்ச் வந்து நம்ம தனுஷ்கோடியில் வந்த புயலில் வந்து அழிஞ்சு போனதுக்கான ஒரே அடையாளமாக. ஆனால் கோரல்லாம் இருக்குது பாருங்களேன், கோரல்லாம் வச்சு கட்டிருக்காங்க. அப்போது நிறைய பேரோட பேர்லாம் எழுதியிருக்காங்க. அது நம்ம வரவங்க இது ஒரு இதுதான் இருக்குது இப்போதைக்கு. பட் இவ்வளோ பெரிய புயலுக்கு அப்புறம் இதுதான் இப்போ மிஞ்சிருக்குன்றதே வந்து. அப்போ தண்ணியோட பவர் எந்த அளவுக்கு இருக்குல்ல? தண்ணி உப்பு காற்று. ஆமாம், காற்று உப்பே அரிச்சிரும்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. இங்கேதான் இன்னும் நிறைய இருந்துருக்கு. இந்த சத்ரியன் படம் தெரியுமா? விஜயகாந்த். தெரியல. இங்கே தான் இருக்காங்க. அப்போ நிறைய இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. இப்போ பார்த்தா இது ஒன்று தான் மிச்சம். அது எப்படி ஒரு 20 வருஷம் இருக்கும், 25 வருஷம் இருக்கும். எப்படி அது அந்த சைடில் சில பில்டிங் இருக்குது. நான் இந்த மாதிரி இடத்துக்கு வந்தேன், இந்த மாதிரி கல்லுலாம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவேன். சுண்ணாம்பு கல் இல்லை, இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ்லாம் வந்தேன்னா. எதுனா? ஆமாம்ல. இல்லை, எனக்கு இது இளங்கோக்கு, இது விஷ்ணுக்கு. ஓகே, நான் இப்படி இருந்து வெளில வரேன். எனக்கு தெரிஞ்சு இதான் சர்ச்சுக்கான உள்ள. இங்கே தான் அந்த இது ஸ்டாச்சு இருந்திருக்கும்ல சர்ச்சுக்கானது. ட்ரோன் பறக்குது. யார் இது? யாருங்க அது? நானே ட்ரோன் வாங்கணும்னு ஆசையில் இருக்கேன். யாரோ ட்ரோன் பறக்க விடுறாங்க, அது தெரியுதுங்களா? பாருங்க, அந்த காரில் வந்தாங்க பார்த்தீங்களா பசங்க, அவங்க தான் நினைக்கிறேன். போகலாமா? நான் தான் யோசிச்சேன், என்னடா இது நமக்கு பழக்கப்பட்ட சவுண்டாக இருக்கேன்னு பார்த்தேன். இதெல்லாம் டெட் கோரல். இது நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரில. இது வந்து டெட் கோரல் சொல்லுவாங்க. அதாவது இது பேர், இது வந்து நான் வீட்டில் வச்சுருந்துருக்கேண்ணா. இது செத்து போச்சுன்னா கல் மாதிரி ஆகிடும். இது நம்ம கடல் கடியில் பாசி மாதிரி இருக்குது தெரியுமா? இது கீழே மரம் மாதிரி, நம்ம ஊரில் எப்படி மரம் வளருது அந்த மாதிரி கடலுக்குள்ளே இது வளரும். இது வந்து ட்ரை ஆகி செத்துருச்சுன்னா இப்படி கல் மாதிரி ஆகிடும்.
ஸோ அதெல்லாம் அதாவது இங்கே கட்டுறதுக்கு எதுவுமே இல்லாமல் இதை தான் வச்சு கட்டியிருக்காங்க பாருங்கள் முழுசாகவே. இதுவும் அந்த மாதிரி ஏதோ வெரைட்டி தான், ஃபுல்லாக அதை வச்சு தான் கட்டியிருக்காங்க. அப்போ இது ரொம்ப பழசு போலண்ணா. இப்படி இதை பார்த்தா அப்படியே ஏதாவது ஒரு யோசனை அப்படியே மண்டையில் ஓடிட்டுருக்கோம். இல்லை அவங்க யோசிச்சு பாருங்களா அந்த டைம் எப்படி இருந்திருப்பாங்கன்ட்டு. ஓ எனக்கு இதை பற்றிலாம் எதுவுமே தெரியாதுண்ணா இந்த மாதிரி இதெல்லாம். ஒரு ட்ரெயின் காலி பாம்பன் பிரிட்ஜில் ட்ரெயின் அடிச்சு தீங்கி போயிடுச்சு. ஐயோ அந்த சேட்டலைட்லாம் கிடையாதுல்ல, அந்த ஃபோர்காஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் அதான் முன்ன வந்து இந்த அளவுக்கு டெக்னாலஜி கிடையாது. கரெக்டு தெரியல. யோசிச்சு பாருங்களேன். அப்போ இவங்க கல்லே இல்லாமல் இந்த மாதிரி கோரல் சிமெண்ட்டு மண் இதை வச்சே கட்டியிருக்காங்க. அப்போ அந்த இடத்துல டெக்னாலஜி பெருசாக இருந்திருக்காது தான். அப்போ இது லேட்டஸ்ட் டெக்னாலஜி. அப்போ வந்து இது அப்டேட்டட் செம்ம இதுவாக இருக்கும். இன்னும் மாறும். ஆனால் இது இப்படியே விட்டால் இன்னும் கொஞ்ச நாள் எதுவுமே இல்லாமல் போயிடும் போலல. அட நீங்கள் இப்போ வீடை ஒரு மாதத்தில் கட்டி கொடுத்துட்றாங்க. இல்லை இப்போ ரெடிமேடே வந்துடுச்சுல்ல. ஸோ நாங்கள் ஒரு மும்மூர்த்தி கேங்கில் நாங்கள் 3 பேரும். அண்ணா ஏன்னா பயமுத்துறீங்க? நானே லைட்டாக பயந்தாங்கொல்லி. நம்ம இந்த இடத்தோட ஞாபகார்த்தமாக தானே எடுத்துகிட்டு போகிறோம். வீட்டுக்கு போனோன்னே குங்குமம் வச்சிடுறேன் எல்லாத்துலேயும். ஏதோ கேட்டு மாதிரி இருக்கு. ஆக்சுவலாக நான் இங்கே இந்த சர்ச் அந்த இதுவான சர்ச் பார்த்தோம் பார்த்தீங்களா. ஸோ அது வந்து எனக்கு ஃபோட்டோ எடுக்க ஆக்சுவலாக தோணலை, ஏன்னு தெரில. எனக்கு கொஞ்சம் அது ஒரு மாதிரி திகிலாக இருக்கா என்னன்னு சொல்ல தெரில. ஆக்சுவலாக அதை எடுக்கணும்னு எனக்கு ஒரு ஃபீல் வரல. பயமாக மயில் எனக்கு ஒரு மாதிரி அது ஒரு மாதிரி பார்த்தோன்னே எனக்கு ஆக்சுவலாக அது ஃபோட்டோ எடுக்கணுன்னே தோணலைங்க. வீடியோவில் ஏன் காட்டினேன்னா நீங்கள் வந்து இன்னும் பார்க்கலாம். ஸோ இன்னும் கொஞ்ச நாள் போக போக இந்த உப்பு காற்றுல அரிச்சிடும். ஸோ பில்டிங் அதாவது டெமாலிஷ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். அது எனக்கு ஆக்சுவலாக எப்படி கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு தெரில. தப்பாக ஏதாவது ப்ரொனவுன்ஸ் பண்ணுறணுன்ட்டு நான் அது இதுன்னு சொல்கிறேன். ஸோ என்னடா பேரே தெரியாமல் பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க. ஸோ கண்டிப்பாக அதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ நான் அதுக்கான அந்த வேர்டை ப்ராப்பராக யூஸ் பண்ணலன்னா தப்பாகிடும். ஸோ அதனால தான் நான் அந்த மாதிரி சொல்கிறேன். ஸோ ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு டெம்பிள் ஒன்று பார்த்தோம் நம்ம. ஸோ எப்படின்னு பார்க்கணுங்க. அது போக முடிஞ்சால் போகலான்னு இருக்கோம். ஏன்னா டைம் ஆல்ரெடி ரொம்ப ஆகிடுச்சு. நம்ம இன்றைக்கி அடுத்த ஸ்டெச்சில் ரிட்டர்ன் ஆகணுன்ட்டு யோசிச்சுட்ருக்கோம். ஏன்னா அவர் வந்து நாளைக்கு தீபாவளி செலிப்ரேட் பண்ணோம். ஏன்னா ஃபேமிலி மேனை கூப்பிட்டு வந்து நம்ம நாசம் பண்ணக்கூடாது. ஸோ நாளைக்கு வந்து தீபாவளியா. ஸோ அவர் வந்து கண்டிப்பாக வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்குது. ஸோ நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. நம்ம ஆல் டே ரைடிங் டே தான். என்னென்னா ஆஃபீஸ் வரலன்னா கட்டை எடுத்து ஆஃபீஸில் அடிப்பாங்க. அது ஒன்று தான். சிவன் கோயில் போலங்க. சிவலிங்கம் இருக்காங்க. சிவலிங்கம் இருக்கு, போய் பார்த்துட்டு வரலாமா அப்படியே? ஸோ இங்கே ஒரு சிவன் இருக்கு பாருங்க, சிவலிங்கம் தெரியுங்களா? சிவலிங்கம் ஒன்று இருக்கு. ஆனால் தண்ணி கண்ணாடி மாதிரி இருக்குண்ணா. தெரியுதுங்களா? கண்ணாடி மாதிரி இருக்குங்க தண்ணி. ஆனால் க்ளீனாக இருக்குண்ணா தண்ணி. ஸோ நந்தி கூட இருக்கு போல் பின்னாடி. ஒரு ஃபோட்டோ எடுத்துப்போம், சைட்லேருந்து பார்ப்போமா? லக்ஷ்மணன் முடி சூட்டினாரா? ராவணனோட தம்பி விபீஷ்ணன், அவருக்கு ராஜா, விலங்கைக்கு ராஜாவா இந்த இடத்துல வச்சு முடி சூட்டினார். எனக்கு இந்த பேர்லாம் மண்டையிலே நிற்காதுண்ணா.
ஸோ வந்து இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். ஸோ நம்ம சேனலுக்கு வந்து புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நம்ம சேனலில் வந்து இந்த மாதிரி மோட்டோ வ்ளாகிங் வீடியோஸ் வந்து ஏகப்பட்டது இனிமேட்டு வரப்போகுது. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய்.